வணக்கம். நீங்க கொடுத்த இந்த தெனாலிராமன் கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தலைமுறை தலைமுறையா கேட்டு வளர்ந்த கதைகள் இது. ஆமா. இதுல இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கலாம், அந்த புத்திசாலித்தனமான பாடங்கள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ராமனுடைய அந்த சமயோசித புத்தி, அப்புறம் பிரச்சனைகளை அவரை ஹேண்டில் பண்ற விதம், அதெல்லாம் நமக்கும் எப்படி வழிகாட்டும்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க கொடுத்த கதைகள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசுவோம். கண்டிப்பா. இந்த கதைகள் இத்தனை வருஷமா நிலைச்சு நிக்குதுன்னா, அதுக்கு காரணம் அதுல இருக்கிற எளிமை மட்டும் இல்ல. அதுல ஆழமான ஒரு ஒரு மனித இயல்பை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. ஆமா. சூழ்நிலைகளை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது, மத்தவங்களோட எப்படி பழகுறதுன்னு ரொம்ப அழகா சொல்லுது. இது வெறும் பொழுதுபோக்கு கதைங்கிறத தாண்டி ஒரு வழிகாட்டி மாறி. சரி. நீங்க கொடுத்த கதைகளை வச்சு பார்த்தா நிறைய கோணங்கள்ல யோசிக்கலாம். முதல்ல இந்த தனிப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கே, அது எப்படி நம்ம முடிவுகளை பாதிக்குதுன்னு பார்க்கலாமா? ஆஹா, அருமையான தொடக்கம். நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசரோட பொறாம பத்தின ஒரு கதை இருக்கு. தெனாலிராமனோட புகழ் அதிகமாக அதிகமாக அரசருக்குள்ள ஒரு ஒரு சின்ன பொறாம வருது. இயல்புதான். ஆமா. அவரை எப்படியாவது டெஸ்ட் பண்ணணும், அவரை கொஞ்சம் மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சில கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்கறாரு. ஆனா ராமன் அரசரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவரை காயப்படுத்தாம ஒவ்வொரு சவாலையும் தன்னோட புத்திசாலித்தனத்தால சமாளிக்கிறார் பாருங்க. அதுதான் முக்கியம். கரெக்ட். கடைசியில அரசருக்கே புரிய வைக்கிறார், உண்மையான ஞானங்கிறது மத்தவங்கள சோதிக்கிறது இல்ல, அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது தான். ரொம்ப சூசகமா உணர்த்துறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பொறாமை. அது எப்படி ஒருத்தரோட அந்த பகுத்தறிவை மறைச்சிடும், அவங்களோட வளர்ச்சி அது எப்படி தடுக்கும் அப்படிங்கிறது தான். உண்மைதான். இன்னைக்கு கூட பாருங்களேன், சோஷியல் மீடியால மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அந்த பொறாமை உணர்வு நம்மளோட உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வர்றத தடுக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. சோ ராமன் சொல்லாம சொல்ற பாடம் என்னன்னா, உண்மையான வளர்ச்சிங்கிறது சுய விழிப்புணர்வுல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு செயல்படணும். சரி. மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறத விட அவங்க வெற்றிய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம், இல்லனா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த சுய விழிப்புணர்வு பத்தி பேசும்போது அரசரோட கனவு சம்பந்தமான இன்னொரு கதையும் ஞாபகம் வருது. நீங்க கொடுத்திருந்தீங்க. ஆமா, அந்த கனவு கதை. அதுல அரசர் ஒரு கெட்ட கனவு கண்டு ரொம்ப பயந்துடுறாரு. உடனே ராமனை கூப்பிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறார். அப்போ ராமன் ரொம்ப அழகா சொல்றார், கனவுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், நம்மளோட எண்ணங்கள், அதோட ஒரு பிரதிபலிப்பு தான். சரி. அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒரு மன்னர், உங்க கடமை நல்லாட்சி செய்யறது, அதுல கவனம் செலுத்தினா ராஜ்யம் தானா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றார். இது எவ்வளோ ஒரு ஒரு பிராக்டிக்கலான பார்வை பாருங்க. பயத்தின் அடிப்படையில முடிவெடுக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு இது காட்டுது. கரெக்ட். இன்னைக்கு பிசினஸ்ல, பாலிடிக்ஸ்ல, ஏன் நம்ம பர்சனல் லைஃப்ல கூட ஒரு மாதிரி நிச்சயமற்ற சூழல் வரும்போது பயந்து போய் டக்குன்னு எடுக்கிற முடிவுகள் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஆமா. ராமன் சொல்ற மாதிரி நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு செயல்படணும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயமோ பொறாமையோ அது நம்ம முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணாம பாத்துக்கணும். இதுதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோமே, அதோட அடிப்படை. சரி, இந்த உள்மன உணர்ச்சிகள், பயம், பொறாமை இதெல்லாம் தாண்டி பிரச்சனைகளுக்கு எப்படி புதுசா தீர்வு கண்டுபிடிக்கிறது, அத பத்தியும் சில கதைகள் இருக்கு நீங்க கொடுத்ததுல. ஒரு வியாபாரி கதை. ஆமா, அந்த வியாபாரி கதை. அவருக்கு சரக்குகள் தேங்கி போச்சு, விற்கவே முடியல. ரொம்ப கவலையோட ராமன் கிட்ட வர்றாரு. வழக்கமான வழியில முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்னும் நடக்கல. அப்போதான் ராமன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாரு. சரி, இந்த பொருட்கள் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்காத இடங்கள்ல கொஞ்சம் விசித்திரமா தெரியற மாதிரி வைங்கன்னு சொல்றாரு. ஓ, ஒரு புதுமையான ஐடியா. ஆமா, ஒரு ஆச்சரியம், ஒரு புதுமை. அதுவே மக்களோட கவனத்தை இழுக்குது. என்ன இது இங்க இருக்குன்னு பார்க்க வராங்க. சரி சரி, அப்போ வியாபாரம் ஆகுதா? ஆமா, அந்த வித்தியாசமான ஏற்பாடை ஒரு விளம்பரம் மாதிரி ஆகிடுது. இங்க என்ன விக்கிறாங்கன்னு பார்க்க வர்றவங்க கிட்ட வியாபாரி தன்னோட மத்த பொருட்களையும் காட்டி வியாபாரத்தை நல்லா பண்ணிடுறாரு. சின்ன டெக்னிக் தான், ஆனா பலன் பெருசு. இதுதான் அந்த கிரியேட்டிவ் திங்கிங் இல்லையா? ஆமா, படைப்பாற்றல் சிந்தனை. சரியா சொன்னீங்க. இது ஒரு நல்ல உதாரணம். வழக்கமான ரூட் வேலை செய்யாதப்போ கொஞ்சம் பாதைய மாத்தி யோசிக்கணும். இந்த திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு சொல்றோமே, ஆமா, அது பல பெரிய பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப எளிமையான தீர்வுகளை கொடுக்கும். அப்புறம் மனுஷங்களுக்கு இயல்பாவே ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா?
புதுசா எதையாவது பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு. அத தூண்டுறது ஒரு நல்ல யுக்தி. இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல கூட இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் எவ்ளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி புதுசா யோசிக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் அந்த சிகையலங்கார நிபுணர் கதை, பார்பர் கதை. ஆமா, அதுவும் நல்ல கதை. ஒரு கஸ்டமர் அவர்கிட்ட வந்து தனக்கு ரொம்ப வினோதமா யாருமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹேர் கட் வேணும்னு கேக்குறார். ரொம்ப அசாதாரணமான ஒரு கோரிக்கை. ஆமா, அந்த நிபுணர் முதல்ல கொஞ்சம் தயங்குறார். ஆனா அப்புறம் சரி பார்க்கலான்னு அந்த சேலஞ்சை ஏத்துக்கிறார். தன்னோட கிரியேட்டிவிட்டிய வச்சு வேணும்னே ரொம்ப விசித்திரமா ஒரு கலை மாதிரி ஒரு ஹேர் கட் பண்றார். அந்த கஸ்டமருக்கு பிடிச்சதா? முதல்ல அவருக்கு பயங்கர கோவம், என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஆனா போக போக அந்த வித்தியாசமான ஹேர் கட்டாலேயே அவர் ஊர்ல பிரபலமாயிடுறார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நிபுணர் எப்படி ஒரு வினோதமான கோரிக்கையை தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாருங்கிறது தான். கரெக்ட். ஒரு சவாலா தெரிஞ்ச விஷயத்த எப்படி ஒரு வாய்ப்பா, ஒரு விளம்பர யுக்தியா பயன்படுத்திக்கிட்டாரு பாருங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சில சமயம் இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது அது ஒரு பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க கத்துக்கணும். கொஞ்சம் தைரியமும் வித்தியாசமா யோசிக்கிற திறனும் இருந்தா போதும். சாதாரண விஷயத்த கூட அசாதாரணமா மாத்தி ஜெயிக்க முடியும். சரி, இப்படி புதுசா யோசிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கறத அப்படியே நம்பிடக்கூடாதுங்கிறதையும் சில கதைகள் சொல்லுது. உதாரணமா அந்த பேசும் சிலை கதை. ஆமா, பேசும் சிலை. அரண்மனைக்கு ஒரு புது சிலை வருது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அரசர் அதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு அதோட பேச முயற்சி பண்றார். ஆச்சரியமா அது பதில் சொல்லுது. அவருக்கு ஒரே ஷாக். ஆமா, இது ஏதோ தெய்வீக சக்தி கொண்ட சிலை, இது எதிர்காலத்தை சொல்லும் நம்ப ஆரம்பிச்சிடுறார். இன்னும் நிறைய கேள்வி கேட்கிறார். இங்கதான் ராமன் உள்ள வரார். அவர் என்ன பண்றார்? அவர் இந்த வெளி தோற்றத்துல மயங்கல. அவர் அந்த சிலை கிட்ட போய் ரொம்ப லாஜிக்கே இல்லாத, அர்த்தமே இல்லாத ஒரு கேள்விய கேக்குறார். ஓஹோ. அந்த சிலையால பதில் சொல்ல முடியல. அப்போ ராமன் அரசருக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, உயிரில்லாத பொருட்கள் கிட்டயோ வெறும் வெளித்தோற்றத்திலயோ ஞானத்தை தேடாதீங்க. சரி. உண்மையான அறிவுங்கிறது பகுத்தறிவுல இருந்தும் தர்க்கமா சிந்திக்கிறதுல இருந்து தான் வரும், மூட நம்பிக்கையில இல்லேன்னு சொல்றார். இது இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏன்னா தகவல்கள் வந்து கொட்டுது வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல. பாக்குறதெல்லாம் உண்மையா, கேக்குறதெல்லாம் சரியா? அதுதான், ஒரு விஷயத்த நம்புறதுக்கு முன்னாடி அது எங்கிருந்து வருது, அதுல உண்மை இருக்கான்னு யோசிக்கிற அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், திறனாய்வு சிந்தனை, அது ரொம்ப அவசியம். ஆமா. வெளித்தோற்றத்தை வச்சு ஏமாந்துடக்கூடாது, கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இதே கருத்து சொல்ற மாதிரி தான் அந்த மாறு வேஷத்துல வந்த பிச்சைக்காரன் கதையும் நீங்க கொடுத்ததுல இருந்துச்சு. ஆமா, அதுல ஒரு பிச்சைக்காரர் அரண்மனைக்கு வரார். பார்க்க ரொம்ப பரிதாபமா பணிவா இருக்கார். அரசரும் மனசு இளகி நிறைய பொற்காசெல்லாம் கொடுக்கறார். ஆனா ராமனுக்கு மட்டும் ஏதோ தட்டுது. ஆமா, ராமன் அந்த பிச்சைக்காரரோட தோற்றத்தை மட்டும் பார்க்கல, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட நடத்தை எல்லாத்தையும் கவனிக்கிறார். அது ஒரு உண்மையான பிச்சைக்காரரோட இயல்பு மாதிரி தெரியல அவருக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சதுல அவர் உண்மையிலே ஒரு பணக்காரர் மாறு வேஷத்துல அரசரை ஏமாத்தி பணம் பறிக்க பாக்குறாருன்னு கண்டுபிடிச்சிடுறார். தன்னோட அந்த கவனிப்பு திறனாலையும் பகுத்தறிவாலையும் அந்த ஏமாத்து வேலையை வெளியே கொண்டு வரார். இதுவும் தோற்றங்கள் ஏமாற்றுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நிச்சயமா. யாரை பார்த்தாலும் அவங்க சொல்றத கேட்டாலும் உடனே ஒரு முடிவுக்கு வராம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். அவங்க நோக்கம் என்ன, அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா? சரியா சொன்னீங்க. அவசரப்பட்டு ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்க பின்னணி என்ன, அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். இது நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பெரிய பிசினஸ் டீல் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த விமர்சன ரீதியா சிந்திக்கிறது ஒரு பாதுகாப்பு மாதிரி. இதே மாதிரி போலி தீர்க்கதரிசி கதையும் இந்த ஏமாத்துற ஆளுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுது. ஆமா, அந்த கதை. எதிர்காலத்தை சொல்றேன்னு ஒருத்தர் ஊருக்குள்ள வர்றார். நடக்க போறதை தடுத்து நிறுத்த முடியும்னு வர சொல்றார். அத கேட்டதும் அரசர் உட்பட நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பயம் இல்லையா? அதுதான் மனுஷ இயல்பது. எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம், ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது யாராவது நான் சரி பண்றேன்னு சுலபமா சொன்னா உடனே நம்ப தோணும். ஆனா ராமனுக்கு இதுல சந்தேகம் வருது. அவர் அந்த தீர்க்கதரிசிய சும்மா விடல. ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோகிக்க சொல்றார். ஆனா அதுல அந்த போலி தீர்க்கதரிசி தோத்து போற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடுறார். இதன் மூலமா அவர் ஒரு ஏமாற்றுக்காரர்னு நிரூபிச்சிடுறார். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யார் என்ன சொன்னாலும் அது எவ்வளவு கவர்ச்சியா இருந்தாலும் அப்படியே நம்பிடக்கூடாது. கரெக்ட். குறிப்பா ரொம்ப ஈஸியா வாக்குறுதி கொடுக்கறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். கேள்வி கேட்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம். ஆமா, உண்மையான ஞானம்ங்கிறது வெறும் வாய்ச்சவடால இல்ல. அது ஆழமான அறிவு,
புரிதல், அனுபவம் இதுல தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம பகுத்தறிவை வச்சு அலசி பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுதான் நம்மளை ஏமாற்றத்திலிருந்து காப்பாத்தும். சரி, நாம இப்போ பொறாமை, பயம், புதுமையான சிந்தனை, தோற்றத்தை கண்டு ஏமாறாமை இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்போ உண்மையான மதிப்பு எதுல இருக்கு, ஒரு நல்ல தலைமைத்துவம்னா என்ன, இத பத்தியும் சில கதைகள் நீங்க கொடுத்திருந்தீங்க. அந்த பணக்கார வியாபாரி கதை. ஆமா, அந்த வியாபாரி தன்னோட செல்வத்தை இன்னும் எப்படி பெருக்கலான்னு ராமன் கிட்ட யோசனை கேட்டு வர்றாரு. அவர் மனசுல தங்கம், வைரம் இந்த மாதிரி ஏதாவது முதலீடு பத்தி சொல்லுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா ராமன் என்ன பண்றாரு? ராமன் அவருக்கு ஒரு சின்ன புத்தகம், ஞானம் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை கொடுக்கறாரு. வியாபாரிக்கு ஒரே குழப்பம். இது எப்படி செல்வத்தை பெருக்கும், இது எப்படி தங்கத்தை விட மதிப்பு மிக்கதா இருக்கும்னு கேக்குறார். அப்போ ராமன் விளக்குறாரு, பணம், பொருள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், தற்காலிகமானது. ஆனா ஞானம் அப்படி இல்ல. அதுதான் உண்மையான நிலையான செல்வம். அந்த ஞானம் இருந்தா நீங்க நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. அந்த நல்ல முடிவுகள் மூலமா வர்ற வெற்றி தான் நிரந்தரமானதுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. இன்னைக்கு உலகத்துல கூட பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. கரெக்ட். அந்த பணத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது, எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றதுங்கிற அந்த ஞானம் இருக்கா, அதுதான் முக்கியம். நிச்சயமா. ராமன் சொல்ற மாதிரி நீண்டகால வெற்றிக்கும் உண்மையான செழிப்புக்கும் அடித்தளமே ஞானம்தான். அந்த அறிவுச் செல்வம் தான் மத்த எல்லா செல்வங்களையும் கொண்டு வரும். இத உங்க தொழில் வளர்ச்சிக்கும் மட்டும் இல்ல, உங்க நேரத்தை நீங்க எப்படி முதலீடு செய்றீங்க அப்படிங்கறதுக்கும் பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் திறமை பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை அந்த வேட்டைக்காரங்க கதையில ஆமா, அந்த வேட்டைக்காரன் ராமன் கிட்ட தன்னோட திறமைய பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறான். நான் நினைச்சா எந்த மிருகத்தையும் கண்ணை மூடிட்டு புடிச்சிடுவேன்னு சொல்றான். பயங்கர ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆனா ராமன் ரொம்ப அமைதியா சொல்றாரு, தம்பி, உண்மையான திறமைங்கிறது வெறும் ஆயுதங்களை பயன்படுத்துறதுல இல்ல. நீ வேட்டையாட போற அந்த விலங்கோட இயல்ப, அதோட பழக்க வழக்கத்தை, அதோட பலம், பலவீனம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு. வெறும் ஸ்கில் மட்டும் போதாது, அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு சொல்றாரு. அத புரிய வைக்க என்ன பண்றார்? அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த வேட்டைக்காரனுக்கே ஒரு பொறி வைக்கிறார். அவன் அதுல சிக்க வச்சு ஒரு பாடம் கத்து கொடுக்கறா. ஆக மேலோட்டமான திறமை மட்டும் பத்தாது, எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான தேர்ச்சி அடையணும்னா அதோட அடிப்படைய, அது எப்படி வேலை செய்துங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும் இல்லையா? நிச்சயமா. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் பத்தாது. அந்த துறையோட அடிப்படை என்ன, அது எப்படி இயங்குது, அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கும் போதுதான் உண்மையான நிபுணத்துவம் வரும். ராமன் சொன்ன மாதிரி அந்த இயல்பை புரிஞ்சுக்கிறது தான் அசல் திறமை. கடைசியா லீடர்ஷிப், தலைமைத்துவம் பத்தி ஒரு முக்கியமான பாடம் சொல்ற கதை, அரசர் மாறுவேஷத்துல போன கதை. ஆமா, அதுவும் ஒரு நல்ல கதை. அரசர் அரண்மனை வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு சாதாரண குடிமக மாதிரி வேஷம் போட்டுட்டு ஊரை சுத்தி பார்க்க போறார். மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நேரடியா தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. அவர் திரும்பி அரண்மனைக்கு வந்ததும் ராமன் அவர்கிட்ட சொல்றார், அரசே, நீங்க இல்லாதப்போ மக்கள் உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, உங்களை அணுகவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்போ அரசர்னா வெறும் கிரீடம் போட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்தா மட்டும் பத்தாது. அதுதான் மக்களோட மக்களா பழகி அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்க என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறாங்கன்னு நேரடியா புரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல தலைவரோட முக்கியமான குணம்னு ராமன் சுட்டி காட்டுறார். இது தலைமைத்துவத்துக்கு ஒரு அருமையான பாடம். ஒரு லீடரோ ஒரு கம்பெனி மேனேஜரோ அவங்க வெறும் அதிகாரம் செலுத்துறவரா மட்டும் இருக்கக்கூடாது. சரி, அவங்களுக்கும் அவங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கும் அல்லது அவங்க ஆட்சி செய்யற மக்களுக்கும் நடுவுல ஒரு உண்மையான தொடர்பு, ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அவங்க நிலையில இருந்துட்டு யோசிச்சு பார்க்குற பக்குவம் வேணும். இதுதான் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உருவாக்கும். இதுதான் உண்மையான தலைமைத்துவம். ஆஹா, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த தெனாலிராமன் கதைகள் மூலமா நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பொறாமையை தாண்டி சுய விழிப்புணர்வோடு இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு புதுமையா தீர்வு காண்றது, அப்புறம் வெளித்தோற்றத்தை வச்சு ஏமாறாம பகுத்தறிவோடு யோசிக்கிறது, உண்மையான மதிப்பு எதுல இருக்குன்னு ஞானம்தான் உண்மையான செல்வம் புரிஞ்சுக்கிறது, ஒரு நல்ல தலைமைத்துவம்னா என்னன்னு, இப்படி பல முக்கியமான இன்னைக்கும் நமக்கு தேவையான பாடங்களை பார்த்தோம். ராமனுடைய அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது வெறும் தந்திரம் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஆழமான வாழ்க்கை நெறிகளும் இருக்கு. நிச்சயமா இந்த கதைகள் ரொம்ப பழமையானதா இருக்கலாம், ஆனா அது சொல்ற பாடங்கள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, உறவுகள், தலைமை பண்புன்னு எல்லாத்துலயும் இந்த பாடங்களை நம்ம பயன்படுத்த முடியும். ஆமா, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா,
ராமன் எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்தாருங்கிறத விட அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை அணுகுனாரு, எப்படி மனுஷங்களோட இயல்பை புரிஞ்சுகிட்டாரு, எப்படி வித்தியாசமா சிந்திச்சாரு, இதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். சரி. ஒருவேளை தெனாலிராமன் நமக்கு கத்துக் கொடுக்க நினைச்ச பெரிய பாடமே பிரச்சனைகளை எப்படி சுயமாக, பகுத்தறிவுடன், புதுமையாக அணுகுவது என்பதாக கூட இருக்கலாம். இந்த அணுகுமுறைய நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் எங்க தரப்புல இருந்து உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை தூண்டல்.